மதிப்புமிக்க ஒரு ஆத்ம ஞானத்தை நாம ஷேர் பண்ணிக்குவோம், பகிர்ந்துக்குவோம், அனுபவிப்போம். இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனது. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் போன்ற ஐம்பூதங்களால் ஆனதுதான் இவ்வுலகம். இதை பிரபஞ்ச சக்தி என்று கூட கூறுவார்கள். இந்த பிரபஞ்ச சக்தியானது ஐம்பூதங்களால் ஆனது. இந்த ஐம்பூதங்களை நாம் உற்று நோக்கையிலே இது என்ன தோன்றுகிறது என்று கேட்டால், அது இறைவனின் உடலாக தோன்றுகிறது. இறைவனின் உயிர் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மம் அதுதான் அந்த பிரம்மம். ரைட்டுங்களா? ஆத்மாவை பிரம்மத்தினுடைய ஒரு அங்கம் தான் நமது ஆத்மாக்கள், ஜீவாத்மா என்று சொல்லுவார்கள். அதை பரமாத்மா என்று கூட கூறுவார்கள். இந்த வெட்ட வெளியில ஒரு 4-வே ஜங்ஷன்லயோ ஒரு 5-வே ஜங்ஷன்லயோ நடுவுல நின்னுட்டு உங்களை சுற்றி இருக்கும் பொருட்களையும் காட்சிகளை கண்டோமையானால், நமக்கு ஒரு தள்ளுவண்டிக்காரன் போவான், ஒரு எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கும், அப்புறம் பஸ் வரும், சில மனிதர்கள் நடந்து செல்வார்கள், அப்புறம் நாய், குருவி, காக்கா எல்லாம் பறந்து போயின்னு வந்துட்டு இருக்கும். இது எல்லாமே பார்ப்போம். எல்லாமே பார்க்கும் பொழுது அத்தனையும் அனித்தியங்கள் எனப்படுகின்றன. அனித்தியம் என்றால் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடிய நித்தியமற்ற வஸ்துக்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்துமே. இத்தனை பொருட்களிலும் நடுவுல நம்ம பிற மனிதர்களை காண்கிறோம். அவர்களுடைய ஆத்மாவை நம் கண்ணால் காண முடியாது. எனவே நம் பார்வைக்கு அவர்களுடைய உடல் மட்டுமே தெரியும். அதே போல விலங்குகளின் உடலும் தெரியும். அதே போல தாவரங்களினுடைய உருவங்களும் தெரியும். இவை யாவும் உயிருள்ள ஜீவன்களே ஆயினும் அவற்றினுடைய உயிர் நமக்கு தெரியாத நம் கண்ணுக்கு தெரியாத காரணத்தால் அவைகள் எல்லாம் நம் கண்ணுக்கு தெரிபவை எவை என்று பார்க்கும்போது அத்தனையும் அனித்தியங்களே. இதுல ஒரு டீப்பஸ்ட் ஒரு நாலேஜ் சொல்றாங்க, அதிர்ச்சியூட்டும் ஞானம் என்ன சொல்றாங்கன்னா, பெற்ற தாயும் போய், வளர்த்து வந்த தந்தையும் போய், உடன் பிறந்த சகோதரர்களும் போய், நண்பர்களும் போய், உறவினர்களும் போய், அது மட்டுமல்ல வீடு வாசலும் போய், பணம் காசும் போய், சொத்துக்களும் போய். அப்படின்னா என்ன பொய் என்றால் என்னங்கிற தெளிவு நமக்கு வேண்டும். பொய் என்றால் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறையக்கூடிய வஸ்துக்கள் அல்லது பொருட்கள், இவை யாவும் என்னன்னு சொல்றாங்க, பொய்யே பொய்யே பொய்யே. அப்போ இத்தனை பொருட்களையும் பொய் என்று சொல்கிறார்கள் என்றால் ஏதோ ஒன்று நிஜம் அல்லது சத்தியம் என்ற ஒன்று இருந்தாக வேண்டும். அது என்னன்னு கேட்டா, நம் உடலின் அனைத்து பாகங்களையும் சதா சர்வகாலமும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற உயிர், அதுதான் ஆத்மா என்று போற்றி புகழ்ந்து பாராட்டி பேசுகிறார்கள். அந்த உயிர் எனப்படும் ஆத்மாவே நித்தியம், அது என்றும் இருப்பது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்தது, அதற்கு முன்பாக ஒரு 10,000 ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்தது என்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆக இப்பொழுதும் இருக்கிறது. இப்பொழுது இந்த ஒரு ரவிச்சந்திரன் என்று அழைக்கப்படும் இந்த ஒரு ஆண் உடலில் அது தற்காலிகமாக வாழ்வதற்காக வந்திருக்கிறது. எனவே உங்கள் உடலில் உள்ள ஆத்மாக்கள் மட்டுமே என் கண்ணுக்கு தெரிகிறீர்கள். நீங்கள் எல்லோரும் ஆண் பெண் என்கிற பேதமின்றி, வேறுபாடு இன்றி என் கண்ணுக்கு ஆத்மாவாக காட்சியளிக்கிறீர்கள். இந்த ஆத்மாக்கள் மட்டுமே நிஜம். இதை தவிர, இந்த ஆத்மாவை தவிர, உயிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவை தவிர மற்றவை யாவும் பொய்யே பொய்யே பொய்யே. அனித்தியங்கள், ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் எழக்கூடியது. ஒரு காலத்தில் பெரிய மலையாக இருந்தது, அது பெரிய கல்லாக மாறி, அது சிறு கற்களாக மாறி, அதன் பின் அது பொடியாக மாறி, அது காற்று துகளாக மாறி, அது காற்றிலே கலந்து பறந்து வந்து எங்கே ஒரு இடத்தில் ஈரப்பதம் தெரிகிறதோ அந்த இடத்துல குமிலேட் ஆகும்போது, சேரும் பொழுது அந்த இடத்துல மீண்டும் பாறையாக உருவெடுக்கிறது. அப்போ எல்லாமே இது ஒரு சைக்கிளிக் ஆர்டர் தான். அப்போ பாறை என்பதும் போய், ஏனென்றால் பாறை இறந்து விடுகிறது, பெரிய கற்கள் உருவாகின்றன.
பெரிய கற்களும் உடைந்து விடுகின்றன, சிறிய கற்கள் உருவாகின்றன. சிறிய கற்களும் இறந்து விடுகின்றன. அதுக்கப்புறமா பொடி, துகள், பவுடர் என்று சொல்லுவோமே அது உருவாகிறது. அது மீண்டும் பாறையாக மாறுகிறது. இவ்வாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதுபோன்று நமக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருப்பதால், இவ்வாறு மாற்றங்கள் நமக்கு ஏற்பட்டு கொண்டே இருப்பதால் அவற்றை எல்லாம் பொய் என்று கூறுகிறார்கள். இத்தனை பொய்யையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அனித்தியத்தை பற்றிய தெளிவான அறிவு இருந்தால் மட்டுமே நமக்கு நித்தியத்தை பற்றிய புரிதல் நமக்கு ஏற்படும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஓகே, சரி. இது நித்தியம், அது அனித்தியம். இந்த அனித்தியங்களில் நமக்கு பற்றுதல் ஏற்படுகிறது. எப்படின்னா, பெற்ற தாயின் மீது ஒரு பாசம், தந்தை மீது ஒரு பிரியம், நண்பர்கள் மீது ஒரு அன்பு, குழந்தைகள் மீது ஒரு பாசம், இப்படி உருவாகிட்டே இருக்கு. இந்த பற்றற்றானை பற்றி கொண்டால்தான் உங்களுக்கு இத்தனை பற்றுகளும் விலகும் என்று சொல்கிறார்கள். ஏன் பற்றுகள் எல்லாம் விலக வேண்டும் அப்படின்னு கேட்டா, பற்றுக்கள் யாவும் விலகினால்தான் நாம் எந்த விதமான கவலையும் இன்றி நம்முள் நாமே ஆனந்தமாக வாழ முடியும். எனவே ஒரு பொருளோ அல்லது நபரின் மீதோ மனிதன் எந்த அளவுக்கு பற்றுதல் வைத்துக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு அவன் கவலைகளை சந்திக்க வேண்டியும் அனுபவிக்க நேரிடும். எனவேதான் பற்றற்றான் என்கிற அந்த விஷ்ணுவை பற்றி கொண்டால், பற்றற்றான் என்கிற அந்த இறைவன் தான் பற்றில்லாதவன், அந்த பற்றே இல்லாத அந்த இறைவனின் பாதங்களை நாம் பற்றி கொண்டால் நமக்கு அத்தனை பொருட்களின் மீது இந்த பற்றும் விலகி நாம் கவலையற்ற நிலைக்கு வர முடியும் என்று கூறுவார்கள். எனவே பற்றற்றானை பற்றி கொள்வோம். பற்றுக பற்றற்றானின் பற்றினை, அப்பற்றை பற்றுக அவற்றை விடற்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இந்த பற்றை விட வேண்டுமானால் நம் பற்றற்றானை பற்றி கொள்ள வேண்டும். சரி, இந்த மோகம் தரும் விஷயங்கள் எல்லாம் இது. அந்த அனித்தியங்கள் இருக்கிறதே, அனித்தியங்கள்ல உறவுகள்ல நம்ம மயங்கி போயிடுறோம். ஒரு காதலன் காதலியிடம் மயங்கி விடுகிறான், ஒரு கணவன் மனைவியிடம் மயங்கி விடுகிறாள், ஒரு மனைவி கணவனிடம் மயங்கி விடுகிறார்கள், அதுக்கப்புறம் பெற்றோர்கள் பிள்ளையிடம் மயங்கி விடுகிறார்கள். இப்படியும் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் என்னன்னா, நம்ம அவங்க மேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதாவது பாசம் வைத்திருக்க வேண்டும். அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவர்கள் நன்றாக இருப்பதற்கான கடமையை நான் செய்வேன், அவ்வளவுதான். அப்படின்னு நம்ம இருந்தோம்னா அது பற்றற்ற நிலைமை. அவங்க நல்லா இருந்தாதான் நானும் நல்லா இருப்பேன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது பேர் பற்று. புரியுதுங்களா? அந்த பற்றை நாம் விட வேண்டும். பற்றை விட்ட பின்பு நமக்கு நம்முள் நாமே ஆனந்தமாக இருக்கலாம். அதே சமயத்துல பொருட்களின் மீதும் பற்று நாம் விட வேண்டும். பொருட்கள்னா எல்லாவற்றுக்கும் எல்லா பொருட்களையும் விலை கொடுத்து வாங்கி விடலாம் என்று சொன்னால் அந்த பணம் என்பதுதான் இருப்பதிலேயே ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற ஒரு பற்றுள்ள ஒரு பொருள் என்று கூறப்படுகிறது. பொருட்களினுடைய அத்தனை பொருட்களையும் மொத்தமாக நாம் சுருக்கமாக ஒரு பொருளாக கன்வெர்ட் பண்ண முடியும்னா அது பணம் தான். இந்த பணத்தின் மீது நாம் அளவு கடந்த பாசத்தை பற்றி வைத்து விடுகிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா, நம்மால் தேவைகளை குறைத்து கொள்ள முடிவதில்லை. இதுதான் ரகசியம். எவரெல்லாம் தேவைகளை குறைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை என்கிற நிலையை கடந்தவர்கள். இந்த நிலையை கடந்தவன் தான் கடவுளாக வாழ்கிறான். மனித உருவில் கடவுளாக வாழ்கிறான். ஏனென்றால் அவன் கவலைகளே இல்லாதவன். சரிங்களா? ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, இந்த பணம்ங்கிற மாயையில மயங்கி விடுகிறோம். இப்ப கூட நம்மளுடைய நெருங்கிய சீடர்களுக்கு கூட, இதுல நிறைய ஞானம் பெற்ற சீடர்களுக்கு கூட பணம் அவசியமான ஒன்று, அத்தியாவசியமான ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு தான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் தவறான கருத்தாகும். பணம் இல்லாவிட்டால் உயிர் போய்விடாது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனா உயிரை காப்பாத்துறதுக்கு பணம் வேணுமே, பணம் வேணுமே, பணம் வேணுமேன்னா பணம் இருந்தா மட்டும் உயிரை காப்பாத்திட முடியுமா? அப்படி யோசிக்கணுங்க. அதே சமயத்துல ஆரோக்கியமாக நீ இருந்தா நீ ஏன் பணத்தை எடுத்துக்கிட்டு டாக்டர் கிட்ட போற? அப்படி நினைச்சுக்கணும். அதனால ஆரோக்கியத்தோடு வாழ்,
ஆரோக்கியத்தோடு வாழறதுக்கு என்னன்னா, உன் நிலையில் இருந்து கொண்டே வாழ். அதாவது பணத்தின் மீது பற்று கொள்ளாதே என்பதற்கு நெறைய பேர் தவறான கருத்து எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அவங்க ஆ பாக்கெட்ல இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்தாந்து வெளிய கொட்டிடு. பிறருக்கு வாரி இறைச்சிடு. அப்படி பொருளே அல்ல. ரைட்டா? அதாவது இறைவன் எல்லோரையுமே தரவரிசைப்படி ஒரு ஒரு நிலையில நிறுத்தியிருக்கான். எக்கனாமிக்கலி நாம் எல்லோருமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிறோம். புரியுதுங்களா? சிலர் உயர்ந்த நிலையில இருக்கிறவன பணக்காரன் என்று சொல்லுகிறோம். தாழ்ந்த நிலையில இருக்கிறவன ஏழை என்று சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு தரவரிசைப்படி ஒரு ஒரு நிலையில இறைவன் நிறுத்தி இருக்கிறான். நாம என்ன செய்யணும்? தேவைகளை குறைத்துக் கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்னா, எல்லோருமே கவலைகளை அனுபவிப்பார்கள். கீழ இருக்கவனும் கவலை அனுபவிப்பான், நடுத்தர மக்களும் கவலை அனுபவிப்பான், உயர்ந்த பணக்காரன் கூட கவலை அனுபவிப்பான். எப்போ? பத்தல அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனாலே. அது மிகப்பெரிய அறியாமையாகும். இருப்பது போதும் என்பது உயர்ந்த ஞானம். பணத்தின் நிலைமை பணத்தில் நமக்கு இருக்க வேண்டிய ஞானம் இருப்பது போதும். இருப்பது போதும் என்ற மனநிறைவோடு, அதுக்காக மேலும் முயற்சி செய்யக்கூடாதான, கடமையை செய்கிற பணத்தை ஈட்டுவது உனது கடமையாக இருந்தால் அந்த கடமையை செய்யலாம், தவறில்லை. ஆனால் ஒரு எல்லைக்கு மேல அதையே மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் நமது இந்த அந்த மெய்ஞானத்தை அறிவதற்கான நேரத்தையும் நாம் பணம் ஈட்டுவதற்கு செலவிட்டு விடக்கூடாது. அதையும் பணம் ஈட்டுவதற்கே செலவிட்டினா அங்கதான் மனுஷன் என்ன பண்றான்? பியாண்ட் த லிமிட் தேர் இஸ் ரன்னிங் ஆஃப்டர் த மணின்னு சொல்லுவாங்க. பணத்தின் பின்னே ஓடுகிறான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் நிலையற்ற ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை வாழ்வார்கள். எனவே உனக்கு நிம்மதி வேண்டுமானால் நீ கடமையை செய்து கொண்டே, இருக்கும் நிலையில் இருந்து கொண்டே, இருப்பது போதும் என்கிற உயர்ந்த ஞானத்தோடு வாழ வேண்டும். அதே சமயத்துல அதுதான் உண்மையிலேயே மனிதனுக்கு மனநிறைவு தரும் என்பதை கூறிக்கொண்டு, இன்னும் ஒரு மனநிறைவு இருக்கு, அதையும் கூறிக்கொண்டு இந்த வகுப்பை முடிக்கிறேன். அதாவது ஞானத்தில் உயர்ந்ததை அடைந்தால்தான் மனநிறைவு கிட்டும். புரியுதுங்களா? பொருட்களில் இருக்கிறது போதும்னு சொல்லிட்டோம். ஆனா ஞானத்துல மட்டும் எது உயர்ந்ததோ அதை அடைய வேண்டும். ஒரு மாணவன் 99 மார்க் எடுத்தா கூட, 100க்கு 99 மார்க் எடுத்தா கூட he will not be satisfied. அது போலவே நாமும் ஞானங்களில் உயர்ந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானத்துல உயர்ந்தது பல டிகிரி, கடைசியில பிஹெச்டின்னு சொல்லுவீங்க. அது விஞ்ஞானத்துல. ஆனா மெய்ஞானத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் உயர்ந்தது. அந்த மெய்ஞானங்களில் பல ஞானங்கள் உள்ளன. அந்த அனைத்து மெய்ஞானங்களிலும் உயர்ந்த ஞானம் எதுன்னு கேட்டா ஆத்ம ஞானம். உயிரை பற்றிய அறிவை அடைதல். அதுதான், அந்த ஞானம் தான் மிக உயர்ந்தது. இந்த ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டால் அவன் வேறு எந்த ஞானத்தையும் அடைய வேண்டியதே இல்லை என்கிற மனநிறைவை தரும் ஒரு ஞானமாகும். எனவே அதாவது மேக்ஸ்ல சென்டம் எடுக்கிற மாதிரி ஞானங்களில் சென்டம் எடுக்கணும்னா நீ ஆத்ம ஞானத்தை அடையணும், அப்படி அர்த்தம். அந்த மாதிரி ஆகுதுங்க. எனவே இந்த மனநிறைவோடு வாழ்பவன் கவலைகளற்ற நிலையில் இருக்கிறான். கடவுளும் கவலையற்றவர். கடவுள் கவலைப்பட மாட்டார். கவலைப்படுபவர் இறைவனே அல்ல. இந்த வகையில பார்க்கும்போது நாமும் கவலைப்படாதவர்களாக மாறும்பொழுது நாமும் கடவுளுக்கு சமமாகிறோம். எனவே கடவுளாக மாறுகின்ற நம்மை இறைவன் ஒரு குழந்தையாக பாவித்து அவர் நம்மை தூக்கி அணைத்துக் கொள்கிறார். இந்த நிலையை அடைவதுதான் நமது மனித பிறவியின் பிறவி லட்சியம். சரிங்களா? இந்த பிறவி லட்சியத்தை அடைவதற்காகத்தான் நாம் எல்லோருமே மனிதர்களாக பிறந்து வந்திருக்கிறோம். இதற்காகத்தான் நாம் மனிதராக பிறந்திருக்கோம். வெறுமனே நம்ம என்ன செய்யறோம்? யூஸ்வலி பெற்றோர்கள் கொடுத்த பணங்களை பல மடங்காக பெருக்கி, கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா இழந்து, இருப்பதை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு போவதற்காக நம் மனித பிறவி எடுத்து வந்திருக்கிறோம்? நிச்சயமாக இல்லை. ஏதோ பல டிகிரி படிச்சாலும் மண்ணுக்குள்ளதான் போக போறோம். படிக்காதவனும் அதை மண்ணுக்குள்ளதான் போக போறான். அப்ப படிப்பறிவு பெறுவதற்காக மட்டும் நாம் இந்த மனித பிறவி எடுக்கவில்லை. நல்ல மனைவியை பெறுவது மட்டும் நமது இலக்கு அல்ல. நல்ல கணவனை பெறுவது மட்டும் நமது இலக்கு அல்ல. நல்ல பிள்ளைகளை பெறுவது மட்டும் நமது இலக்கு அல்ல. நல்ல பிள்ளைகளை நல்ல ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்துறது, அதுவும் கூட அது மட்டும் இலக்கு அல்ல, லட்சியம் அல்ல. நமது லட்சியம் என்னவென்றால்
ஆத்ம ஞானத்தை அடைவதன் மூலம் கவலையற்ற நிலையை அடைந்து கடவுளாக மாறி கடவுளோடு ஒன்றிவிட வேண்டும். இதுதான் பிறவாத நிலை பெறுகின்ற, பிறவா வரம் பெறுகின்ற நிலை. இந்த வரத்தை பெறுவதுதான் முக்தி என்று சொல்வார்கள். இந்த ஜீவன் உடலில் இருக்கும் பொழுதே முக்தி அடைதல். முக்தினா மரணம் அடைதல்னு அர்த்தம் கிடையாதுங்க. உயிரோடு இருக்கும் பொழுதே நம்ம முக்தி அடையலாம். அதாவது ஆத்ம ஞானத்தை அடையலாம். இந்த ஆத்ம ஞானத்தை அடைந்தவன் முக்தனாக வாழ்கிறான். இந்த வகையில பார்க்கும்போது நானும் முக்தனாக வாழ்கிறேன். எனது சீடர்களும் முக்தி நிலையை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எல்லோரும் என்னோடு பயணித்து ஆத்ம ஞானத்தில் நிலைத்து அவர்களும் இறைவனாக மாறி நாம் எல்லோரும் இறைவனோடு கலந்து பிறவா வரத்தை பெற்று இந்த மனித சங்கிலிக்கு, பிறவி சங்கிலிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். பிறப்பறுக்கும் செயலை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, உங்கள் எல்லோருக்கும் ஆத்ம பலத்தை கொடுக்க வேண்டும் இறைவன் என்று வேண்டிக்கொண்டு, இந்த வாய்ப்பளித்த ஞானாம்பிகை மேடம் அவர்களுக்கு நன்றி கூறி, என்னுடன் பயணித்துக் கொண்டிருக்கும் நெருங்கிய சீடர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.